விடலான்னு பார்த்தோம், கடைசி நேரத்துல கிடைக்காம போயிடுச்சு. பட் எனிவே நீங்க இங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. எப்படி இருக்கீங்க? நான் ஈரோட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன், இதே மாதிரி எனக்கு இப்படி போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அன்பா இது பண்ணது நான் எங்கேயுமே பார்த்த கிடையாது. அது போக என்ன விஷயம்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இங்க எல்லாருமே ரொம்ப ஒரு அன்பா இருக்காங்க, பாசத்துல ரொம்ப மிஞ்சிட்டாங்க. என்னன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, என்னமோ நான் ஒரு 30 வருஷம் பழகின மாதிரி அவ்வளவு பாசமா, வாங்கண்ணே வீட்டுக்கு வாங்க, உட்காருங்க, சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு அன்பா இருக்காங்க. பார்க்கச்சிலே நம்மளுக்கு கண் கலங்குது. இப்படி ஒரு அன்பு உள்ளங்கள் அதிகமான ஈரோட்டையும் கோயம்புத்தூர், திருப்பூர்ல பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, இந்த ஈரோடு மக்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னண்ணே? அன்பு, அன்பு, பாசம். பாசம். ஆகா, எவ்வளவு மரியாதையா உங்களை பேசிருப்பாங்க, கூப்பிட்டுருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா யாரையுமே அநாதிகமா யாரும் இதுவரைக்கும் ஆச்சு ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர்ல இந்த சைட்லாம் பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஒரு மரியாதையா பேசுறாங்க. சின்ன பையனை கூட வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, ஒரு ரொம்ப ஒரு அளவுக்கு பாசமா பேசுறாங்க. ரொம்ப கோயம்புத்தூர் பாசை கத்துக்கிட்டீங்களா? கோயம்புத்தூர் பாசை கேட்டிருக்கேன். ஏங்கோ வாங்க அந்த மாதிரி பேசுங்க, இந்த மக்கள்கிட்ட அந்த பாசையில பேசுங்க. ஐயா பேசலாமா? ஏனுங்க, எப்படி இருக்கீங்க? எப்படிங்க இருக்கீங்க? இல்ல, ஒரு ஃப்ளோல போறது நீ பாட்டுக்கு. ஏனுங்க எப்படிங்க இருக்கீங்க? இந்த சட்டை என்ன விலை? இந்த சட்டை என்ன விலை? இந்த சட்டை வெறும் 450 ரூபா. இல்ல, நான் ஏதோ ஸ்லாங் ட்ரை பண்ணேன். சரி, பரவாயில்ல. ஏனுங்க, வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அது வாட்டி போகுதா? அண்ணே, உங்க ஃபேமிலியா 150 பேர் வந்திருக்காங்களே. என் சைடு பூராவும் அந்த ஃபேமிலி தான் நினைக்கிறேன். இங்க எல்லாமே சொந்த பந்தமா தான் இருக்காங்க. எல்லாருமே சொந்த பந்தம் தான் நம்மளுக்கு. வாவ், மறக்க முடியாது. ரொம்ப அன்பான மனிதர். இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு இவருக்கு போயிருக்காருன்னா அதற்கு காரணம் நாம அவர் மீது வைத்த அன்பு மட்டும் இல்லாம நம்ம மீது அவ்வளவு அதிகமான அன்பு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு செலிபிரிட்டி வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து விஷஸ் வாங்குவாங்க இல்லையா? இவங்க மட்டும் திட்டு வாங்குறதுக்கே மேல வந்திருக்கோம். 2 வாரம் திட்டி விட்டு அனுப்பிச்சிருக்கேன். சும்மா திட்டுங்க, அதிகமா திட்டுங்க. இப்போ நம்ம கண்படி திட்டுங்க, நல்லா வரட்டும். இல்ல திட்டம் பண்ணல, நீ அன்பா பேசி திட்டம் பண்ணலாம். பொதுவா சொல்லி வச்சு கூட்டு வந்துட்டியா? அப்படிலாம் இல்ல. அத வந்து வீடியோக்காக தான் திட்டுவாங்க தவிர பர்சனல் லைஃப்ல யார் மனசையும் காயப்படுத்த மாட்டார். அண்ணே, அதாவது உங்க கூட பேசி, உங்க கூட திட்டி, உங்க கூட வீடியோ போட்டு நிறைய பேர் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. எனக்கு உங்க கூட ஆடி லைட்டா ஃபேமஸ் ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஒரு சின்ன டான்ஸ் அக்கா பார்த்தாலும் பரவாயில்ல, நம்ம சின்னதா டான்ஸ் ஆட்டமே வராத பரவாயில்ல, நீ வரட்டு வச்சு ஆடிக்கலாம். போடுறா. அண்ணே, எனக்கு கூட தான் காமெடி வராது. 12 வருஷம் எல்லாரும் ஏமாத்தலையா? அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே. நாங்களாம் உண்மையை ஒத்துக்குறோம். ஒத்துக்கிறது. ஓகே, சரி. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல் போட்டு விடுங்க, 2 பேரும் ஆடுவாங்க. மைக்கு போய் நம்பிக்கை இன்னும் கொஞ்ச நேரத்துல கெடுத்துருப்பான் இவன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க நம்ம நண்பர்கிட்ட. என்னத்த சொன்னாலும் என் மனைவி என்ன நம்புவா. அருமை, சூப்பர். ஓகே, அதாவது அண்ணன் வந்து எதுல ஃபேமஸ்? அண்ணன் எதுல ஃபேமஸ்? லெட்டரை படிக்க வைக்கலாமா? சோ நம்ம ஜிபி முத்தண்ணனுக்காக இந்த ஈரோடு மண்ணுல ஒரு போஸ்ட்மேன் அண்ணனுக்கு வந்த லெட்டர் எல்லாமே எடுத்து வந்திருக்காரு. இப்போ நம்ம மக்களுக்காக லைவா அந்த லெட்டர்லாம் படிக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் போஸ்ட்மேன் பிரகாஷ். இதெல்லாம் உங்களுக்கு வந்த லெட்டர்ல அண்ட் அது இல்ல, ஈரோட்ல இவ்வளவு ஸ்டைலான போஸ்ட்மேன் இப்பதான் பாக்குறேன். அழகா ஸ்டைலா இருக்காரு. லெட்டர் வந்திருக்குன்னு ஈரோட்ல எல்லாமே ஸ்டைலா தான் இருக்கும். பதிவு பண்ணிட்டீங்கல்ல, நன்றி. லெட்டர் படிக்க என்ன விஷயம், என்ன யாருகிட்ட இருந்து வந்திருக்கு? நான் பிரிக்கவா, நீங்க பிரிக்கிறீங்க? இல்ல, நான் லெட்டர் படிச்சு எல்லாருமே பாத்துட்டாங்க. நீங்களே படிங்க. இல்ல, நீங்க உங்களுக்கு வந்த லெட்டர்னே. அப்படியா? ஆமா, நீங்க தான் படிக்கணும். சரி. என்னடா மொய் கவர்லாம் வந்திருக்கு? என்னடா இவ்வளவு லெட்டரு? ஓகே, எடுத்து படிக்க, ஏதாவது ஒண்ணு எடுத்து படிக்க. அதெல்லாம் பழைய பேப்பர். எவ்வளவு நம்ம லெட்டர்ல வேற மாதிரி ஒண்ணு இருக்காதுல்ல? அதான் வந்திருக்காது. நாங்களாம் மனசுல பட்டதை பட்டுன்னு பேசிக்குவோம். ஒரு நிமிஷம் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. எப்ப அந்த கிரியேட்டிவ் டீம், நான் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இங்கிலீஷ்ல வந்திருக்கேன். என்னங்க இங்கிலீஷ் தெரியாதுங்க எனக்கு. கிரையான் என்டர்டெயின்மென்ட். அது ஏன் மிஸ்டேக் இல்லைங்கம்மா. பின்ன இதுவா? ஸ்பான் இதாங்க. இல்ல முன்னாடி இதுதான் லெட்டர். படிக்கீங்க. அது என்ன போட்டுருக்கு? நான் படிக்கவா? படிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரு? அவரை ஏன் பிடிக்கும்?
உங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஆக்டர். சூப்பர் ஸ்டார் பிடிக்கும் ரொம்ப. ஆனா சன்னி லியோன் தான் ரொம்ப பிடிக்கும்னு ரீசெண்டா கேள்விப்பட்டேன். சன்னி லியோன் எனக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லா மக்களும் நண்பர்கள் சன்னி லியோன் பிடிக்கும். அண்ணன் நான் சப்போர்ட் பண்றேன். நீ நடிகர் தானே கேட்ட, நடிகன் கேட்டிருந்தா அதை சொல்லியிருப்பாரு. நீ கேட்டது நடிகர் தானே. சரி, இப்ப நடிகை யாரை பிடிக்கும்? இப்ப என்னுடைய கொஸ்டின், சன்னி லியோன்ட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சன்னி லியோன் என்ன பிடிக்கும்னா அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என்னன்னா ஏகப்பட்ட இந்த ஆசிரமம் அனாதை இல்லத்துக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, வீடியோலாம் பார்த்தேன். அது போக 4 பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்காங்க. அதுல அவங்க 100 வருஷம் வாழணும்னு சொல்லி கண்டிப்பா நான் சாமி வேண்டுறேன். அவங்க படம் எல்லாம் பார்த்துருக்கீங்களாண்ணே? அவங்க படம் நான் நல்ல படம் தான் பார்த்துருக்கேன். நீங்க பார்த்த படம் நான் பார்க்கல. தேவையாது கடைசில இருந்தே கோத்து விட்டீங்கல்ல, அதுதான் யூடியூப்ல ஹிஸ்டரியில டெலிட் பண்ணுங்கிறது மாட்டிட்ட பாத்தியா? அடுத்த கேள்வி, சன்னி லியோன் கூட நடிச்சீங்க, அவங்க கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன கத்துக்கிட்டீங்க? ஐ மீன் வாட் யூ லேர்னிங்? இவங்களை பார்த்து இது நல்லா இருக்கு, இதை நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல. சன்னி லியோன் மாதிரி பண்ணலாம் முடியாது நம்மளால. உங்களால முடியும்ண்ணே. நல்ல விஷயம் பண்ணலாம். ஏன்னா 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்கு நம்ம ஆசிரமம் அங்கங்க நல்ல நான் ஏற்கனவே நான் மாஸ்டர் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவங்கள பார்த்த உடனே இன்னும் நம்மளும் பண்ணணும்ட்டு அவங்கள பார்த்த உடனே நல்ல விஷயம் பண்ணணும்ட்டு ஆசை வந்துருக்கு. நல்ல விஷயம் பண்ணணும்னு ஆசை வந்துருக்கு. இல்ல என் வாயில சும்மையே வார்த்தை வேற மாதிரி வரும். நீங்க யாரே மாட்டி மாட்டி வருவீங்க. விட மாட்டேன்னா இந்த நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர், அதை வாங்காம விட மாட்டோம். பாருங்க, மக்கள் ராஜன் எல்லாம் ரொம்ப வெயிட்டிங். பேப்பர் ஐடி யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? இல்ல பேப்பர் ஐடி யாரும் கிடையாது. ஆனா பேப்பர் ஐடினா நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். லவ். சரி, அடுத்த கேள்வி, ஒசாமா பின் லேடன் உங்ககிட்ட ஒரு நாள் அவுட்டிங் கூப்பிட்டா என்ன சொல்வீங்க? அவுட்டிங் கூப்பிட்டானா? அவுட்டிங் மீன் டேட்டிங் அப்படின்னா அப்படின்னா என்னடா அவுட்டிங்னா என்னடா? திருச்சி சாதனமா? நீ ஃபுல்ல சாதனம் என்பதும் கிடைக்கே நீ நைட்டு ஃபுல்லா. அண்ணே, அவுட்டிங் மீன் சும்மா ஜாலியா உங்க கூட கூப்பிடுறாரு, நம்ம ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், ரூம் போடலாம்னு கூப்பிடுறாரு. ஏன் ஒசாமா பின் கூப்பிட்டு உள்ள கொண்டு நிக்கல? அண்ணே, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எழுதி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, உங்களுக்கு வந்த லெட்டர் எப்போ வச்சு பதில் போட்டிருக்கீங்களா? நீங்க யாருக்காவது லெட்டர் எழுதிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு நிறைய லெட்டர் வந்திருக்கும், நீங்க யாருக்காவது பதில் லெட்டர் எழுதிருக்கீங்களா? இல்ல பதில் லெட்டர் போட மாட்டேன், பதில் வீடியோ போடுவேன். என்னன்னா அவங்க போடுற கமாண்டா அடிச்சு என்ன அசிங்கமா எழுதுவான், அசிங்கம் படம் எழுதுவான். அதை ஏழை இப்படி பண்றா, செத்த பையல நார பையல. சரி, உங்களுக்கு நிறைய லெட்டர் வந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்ச லெட்டர்ல நீங்க படிச்ச வார்த்தை என்ன? எனக்கு வந்து எல்லா வார்த்தையும் பிடிக்கும். ஒரே ஒரு லெட்டர் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்களேன், இப்படி ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க அப்படி. இல்ல எனக்கு முத லெட்டர் எப்போ வந்துச்சுன்னா, நான் வந்து இந்த மருந்து குடிச்சிட்டு ஆசிரியர் பண்ணோம்ல, போயிட்டு வந்த உடனே ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர் தான் முதல் லெட்டர். எனக்கு வந்த உடனே லெட்டரை பிரிச்சு பார்க்க, பேயில போவான் நீ இன்னும் உயிரோட இருக்கேன் கேட்டான். அப்படி அசிங்கமா எழுதுனா போல செத்த பையில ஏழை இப்படி லெட்டர் போட்டிருக்கான்னு சொல்லி அப்பதான் முதல்ல ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் லெட்டர் 1 லெட்டர் 2 லெட்டர் 3 லெட்டர் வந்து குமிஞ்சி வீட்டுல கிடக்கு. இத வந்து அண்ணன் சிரிச்சுட்டே சொல்றாரு. இதுல எல்லாருக்குமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மள வாழ்க்கையில எவ்வளவு அசிங்கப்படுத்தாலும் தாழ்த்தப்பட்டாலும் நம்ம கவலையே படக்கூடாது, அதையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டா வாழ்க்கையில ஜெயிச்சு இன்னைக்கு இந்த மாதிரி நிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஜிபி முத்தனரா ஒரு எடுத்துக்காட்டு. கிட்டத்தட்ட எனக்குமே நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, ஏன்னா இவ்வளவு பண்ணியும் நீங்க இன்னைக்கு வந்து நிக்கிறீங்களா, ஏன் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் உங்களை பார்த்து வந்திருக்கு. நன்றி, தேங்க்யூண்ணா. அடுத்து, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? மீன் சாப்பாடு. மீன்? ஆமா. அக்கா சமைப்பாங்களா, நீங்க சமைப்பீங்களா? அக்காவும் சமைப்பாங்க. அக்கா என்ன நல்லா செய்வாங்க? அக்கா மீன் சமைப்பாங்க, நான் மீன் வாங்கி கழுவி கொடுப்பேன். அக்கா சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. சார், இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். அது வீடியோலயே பார்த்துப்பாங்க, எல்லாரும் பார்த்துப்பாங்க, தெரியும். அப்படியானே? உங்க மனைவி கிட்ட எப்பவாச்சும் அடி வாங்கியிருக்கீங்களா? அடி ஒரு நாள் வாங்க கிடையாது. இல்ல ஒரு நாள் அடிக்க திட்டு திட்டுனாச்சுன்னா இந்த டிக்டாக் பண்ணச்சுல ஏசுவா, அதுதான் திட்டு வாங்கியிருக்கேன். அந்த ஓகே. அடுத்த கடைசி கேள்வினா, நிறைய எழுதிருக்காங்களா? இப்ப இன்னொரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு. உங்க லவ்வர் எழுதிருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட். ஏன் லவ்வரா? எனக்கு என்ன தெரியும், லெட்டர் வந்திருக்கு, என்கிட்ட யாரு கேட்டா ஊர்ல இருக்கலாம் லவ் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து யாரு கேக்குறீங்க? என்ன லவ் பண்றது வந்து பேப்பர் ஐடி மத்தவங்க தான் லவ் பண்ணுவாங்க, லவ்வர்ங்கிறது யாரும் கேட்கணும். அதான் பேப்பர் ஐடி 2023. அன்புள்ள ஜிபி முத்து மாமாவுக்கு
உன்னை பார்த்த முதல் நாள் சொக்கி நின்றேன். உன் வழியில் நானும் வாழ வாடி கிடந்தேன். பார்க்கும் திசையெல்லாம் உன் முகம், எங்கே என் நிஜம் என்றுதே உருகுதே என் உள்ளம். பகலிலும் உன் ஐயா என்னண்ணே ரொம்ப மொக்கையா இருக்கானே. அது படிக்க வேண்டாம், அசிங்கமா இருக்கணும். ஆமா, இப்ப அந்த லவ்வரை இங்க கூப்பிட போறோம். கூப்பிடலாமா? ரெடியா? சோ அண்ணே, நீங்க எல்லாரும் முன்னாடி பண்றீங்க, உங்களை நிறைய பெண்களுக்கு பிடிச்சிருக்கான். சோ இப்ப இங்க ஆடியன்ஸ் வந்து ஒரு 5 பெண்களை கூப்பிடுறோம், அவங்களை நீங்க ப்ரொபோஸ் பண்ணலாம். எனக்கு ப்ரொபோஸ் பண்ண வராது. சரி, அவங்க ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. யார் நல்லா ப்ரொபோஸ் பண்றாங்களோ, யார் உங்களை நல்லா இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு gift கொடுக்கலாம். சரி, ஓகே, அவங்க கூட நீங்க